அப்பா அம்மா தம்பி அண்ணா அந்த உள்ளுக்குள்ள போனவங்க இவங்களே நீயா இல்லையேம்மா, இப்படி ஒரு உன்னை நாங்க எங்கட வீட்டை பார்த்தது இல்லையே, நீ இப்படியெல்லாம் வீட்டை பண்றதே இல்லையே அப்படின்னு சௌந்தர்யா ஒரு போலியான நபர், ஃபுல்லா ஃபேக்கா நடிக்கிற ஒரு நபர் அப்படி என்பதை அந்த பொண்ணை பெத்த அப்பா அம்மா கூட பிறந்த சகோதரம் அவங்க இத்தனை வருஷம் 31 வருடம் இந்த பொண்ணை பார்த்தவர்கள் வளர்த்தவர்கள் இந்த பொண்ணை பத்தி எல்லாம் தெரிந்தவர்களை இது சௌந்தர்யாவே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிகவும் ஒரு போலித்தனமா இருந்த நபர் தான் இந்த சௌந்தர்யா. இன்னைக்கு ப்ரோமோல இவங்க சொல்றாங்க லைஃப்ல எப்படித்தான் முன்னுக்கு வரதுன்னு தெரியலையே அப்படின்னு. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல முன்னுக்கு வரணும்னா பிஆர் டீமை வச்சு போட்டு தான் வரணுமா. அதாவது பிஆர் டீம் அப்படின்னா இந்த பிக் பாஸ்ல பிஆர் டீம் தகுதி இல்லாத நபரை தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி தகுதியான நபர்களை வெளியில் அனுப்பி போட்டு அந்த தகுதியான நபர் உள்ளுக்குள்ள இருந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறது தான் இந்த வேலை. இப்ப நம்ம மாணவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இந்த பிஆர் வேலை எப்படின்னா, ஒரு நல்லா படிக்கிற மாணவனும் நல்லா படிக்காத மாணவனுக்கும் அந்த ஒரு போட்டி வைக்கக்குள்ள அந்த நல்லா படிக்காத மாணவன் பாஸ் பண்றான், நல்லா படிச்சவன் அவனை விட கம்மியா எடுக்கிறான். அதனால அந்த இப்ப யூனிவர்சிட்டிக்கோ இல்ல உயர் பதவிக்கோ அந்த நல்லா படிக்காதவன் போறான். ஆனா அந்த நல்லா படிக்காதவன் எப்படி போறான் அப்படின்னா, அவனுக்கு அந்த எக்ஸாமுக்கு முதல் நாள் அந்த பேப்பர் லீக் ஆகுது, அதற்கான விடைகளும் லீக் ஆகுது. அப்ப மனப்பாடம் பண்ணி போட்டு அவன் எழுதுறான், அவன் பாஸ் ஆறான். இல்ல அந்த திருத்துற ஆசிரியரை கரெக்ட் பண்றான், அதன் மூலம் அவனுக்கு அந்த ஆசிரியரை சில இதுகளை பண்ணி அவனுக்கு நல்ல மார்க்ஸ் போடுறான். இல்ல அப்படின்னா இந்த ஆள்மாறாட்டம் அப்படின்னு இருக்குல்ல அந்த வேலைகளை பண்ணி, அப்ப இப்படியான நபர்கள் ஒரு இப்படி பாஸ் பண்ணி நல்ல பதவிகளுக்கு போவைக்குள்ள அதுல பாதிக்கப்பட போறது யாருன்னா நான் நீங்க நம்மள மாதிரி இருக்கின்ற இந்த சமுதாயம். எப்படின்னா 10வது ஃபெயில் விட்டுவன், 10வது கூட பாஸ் பண்ண முடியாதவன் இன்ஜினியரிங் படிச்சு அவன் இன்ஜினியர் ஆனான்னா, அதாவது இப்படி எல்லாம் ஊழல் பண்ணி பாஸ் பண்ணான்னா எத்தனை பேர் ஆவாங்க. ஒருத்தன் டாக்டர் ஆனா இப்படி 10வது ஃபெயில் விட்டுவன் 9வது ஃபெயில் விட்டுவன் டாக்டர் படிச்சு டாக்டர் ஆனான்னா எப்படி இருக்கும் இழப்புகள். அதே மாதிரி தான் ஒரு தகுதி இல்லாத ஒரு நபர் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் உண்மையா இருக்கணும்ன்றது முதலாவது விடயம். 2வது நல்ல மனசு இருக்கணும், 3வது திறமைகள் இருக்கணும். இதுல ஒண்ணு கூட இந்த சௌந்தர்யா அவர்களுக்கு இல்ல. அப்ப இந்த நபர் ஒரு பிஆர் டீமை வச்சு அந்த பிஆர் டீமுக்கு மட்டும் 17 லட்சத்துக்கு கிட்ட கொடுத்திருக்காங்க. அப்ப அப்படி ஒரு காசை கொடுத்து ஒரு 50 லட்சத்தை வின் பண்ண முடியும் அப்படின்றது இந்த வாட்டி உறுதி ஆயிட்டுன்னா இனி வர்ற எல்லாருமே அதைத்தான் பண்ணுவாங்க. இந்த அம்மா 17 லட்சம் கொடுத்தது, இனி வரவன் 20 லட்சம் கொடுப்பான், அப்படியே போகும். இப்ப இந்த பிக் பாஸ்ல நடக்கிறதா இந்த சொசைட்டில நடக்கும். எல்லாமே காசு, ஊழல், டாக்டரா காசத்தா, டாக்டருக்கு படி, டாக்டர் ஆகு, அத்தனை பேரையும் கொண்டு போடு அப்படின்றதான் நடக்கும். சரியா? அதோட இவங்களை பார்த்தா எனக்கு என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. சாச்சனாக்கு வயசு 20, அந்த பிள்ளை தான் அந்த குடும்பத்தை பாக்குறாங்க, உழைக்கிறாங்க. அப்ப அந்த பிள்ளையோட அப்பா பெரிய பணக்காரர் இல்ல, ஆனா அந்த பிள்ளை சொந்த கால நிக்குது இல்ல, தன் குடும்பத்தை பாக்குது இல்ல. சாச்சனா அப்படின்ற ஒரு பேர் தான் அவங்கள இந்த பிக் பாஸ்ல கொண்டு வந்துச்சு. சாச்சனான்ற பேர் தான் அவங்கள மகாராஜா படத்துல நடிக்க வச்சது. எல்லாமே அந்த பிள்ளையோட திறமை. அந்த பிள்ளைக்கு செலிபிரிட்டி பேக்ரவுண்ட் இல்ல, பணக்கார பேக்ரவுண்ட் இல்ல, அவங்களோட திறமை மூலம் தான் முன்னுக்கு வந்தாங்க. ஆனா இந்த சௌந்தர்யாவுக்கு அவங்க ஸ்கூல் படிக்கிற டைம்ல, இப்போ அவங்களுக்கு 30-31 வயசு, ஸ்கூல் படிக்கிற டைம்னா கிட்டத்தட்ட 22-23 வருஷங்களுக்கு முதல் அவங்களுடைய அப்பா அவங்களுக்கு பாக்கெட் மணி 500 ரூபா கொடுப்பாராம். 22 வருடங்களுக்கு முதல் 500 ரூபா எவ்வளவு பெருமதியானதுன்றதை நினைச்சு கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு 500 ரூபா. அப்ப அப்படி பெரிய ஒரு பணக்கார பரம்பரையில வந்த அம்மாவுக்கு பணத்துல மிதப்பவங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் பிஆர் டீமுக்கு 17 லட்சம் கொடுக்க தெரிஞ்சவங்களுக்கு முன்னேற தெரியலையா? அப்ப அது யார் மேல பிள்ளை? ஏன்னா இவங்களுக்கு உழைப்போட அருமை தெரியாது. இவங்க உழைப்பதற்கு முயற்சி செய்யல, உழைப்பாளிகளை மதிக்கிற இல்ல, கத்துக்கொள்றது இல்ல, பெத்தவங்களையும் அவங்க மதிக்கிற இல்ல. இவங்க விஷ்ணு அவர் வரைக்குள்ள கொடுத்த அந்த மரியாதை, அதுக்கு காத்திருந்த அந்த ஆவல் இவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு பெருசா இல்ல. இவங்களோட அப்பா அம்மா வர முதல் இவங்க நைட்டு விஷ்ணுக்கு ப்ரொபோஸ் பண்றதை பத்தான் ரிஹர்சல் பார்த்தாங்க. ஆனா இவங்க அப்பா அம்மாவை பத்தி சிந்திக்கவே இல்லை. அப்ப எல்லாத்துலயுமே இவங்க மேலதான் தப்பா இருக்கு. பெத்தவங்களை மதிக்காத பிள்ளை உருப்பிட்டதா சரித்திரமே இல்ல, உழைப்பாளிகளை மதிக்காத நபர் உயர்ந்ததா சரித்திரமே இல்ல. இதெல்லாம் இல்லாத சௌந்தர்யா எப்படி உயர்வை பற்றி திங்க் பண்ணலாம்? நீங்க உயராட்டியும் பரவாயில்ல,
வாழ்க்கையில சொந்த காலில் நின்று முன்னுக்கு வரவர்களை உங்களுடைய கேவலமான இந்த பிஆர் வேலைகள், காசை வச்சு அடிக்கிற வேலைகள் மூலம் பண்ணாதீங்க. சௌந்தர்யா மற்றும் சௌந்தர்யா போல இருக்க நபர்கள்கிட்ட சொல்றோம், இவ்வளவு நாள் வந்ததே அநியாயம். நீங்க பிக் பாஸ் ஷோக்குள்ள போனதே அநியாயம். இன்னொருத்தரோட சான்ஸ் எடுத்து தான் நீங்க போயிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம 91 நாட்கள் நீங்கள் இருந்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு அவமானம். இப்படிப்பட்ட ஒரு ஆள் தமிழ் மக்கள் வச்சு இருக்காங்களா ஓட் போடுறாங்க? நாங்க ஒன்றும் ஓட் போடலையா? இந்த இயந்திரங்கள், சிஸ்டம், ஊழலுக்கு வேலை செய்யற நபர்கள் தான் உங்களை உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. தயவு செய்து நீங்களா வெளியில போயிடுங்க. அதுக்குள்ள ஒரு போலி கண்ணீர் வேற. இதை என்னத்தை நாங்க சொல்றது? எரிச்சல் வருது. சௌந்தர்யா மகளே, நீங்க கருத்தை சொல்லுங்க. தயவு செய்து இப்படிப்பட்ட நபர்களை ஆதரிக்காதீங்க, ஓட் போடாதீங்க. டிசர்விங் எவ்வளவு பேர் இருக்கு, அவங்களுக்கு ஓட் போடுங்க. முத்துக்குமரன் போடுகின்ற அந்த உழைப்புல 1% கூட நீங்க போடுறீங்க இல்லையே சௌந்தர்யா. முத்துக்குமரன் அவர்களை விடுங்க, அவர்கிட்ட கூட நீங்க வர முடியாது. சாச்சனான்ற ஒரு பிள்ளை வெளியில போச்சு இல்ல, அந்த பிள்ளை உள்ளுக்குள்ள இருந்திருக்கணும். அந்த பிள்ளையோட அப்பா கிட்ட காசு இல்ல, அப்ப அந்த பிள்ளைய பற்றி பொய்ய பரப்பி பித்தலாட்டம் பண்ணி அந்த பிள்ளைய வெளியில அனுப்பினதே உங்களுடைய பிஆர் டீம். எவ்வளவு அநியாயங்கள், எவ்வளவு பாவங்கள் பண்ணிருக்கீங்க. ஏதோ உங்களுடைய அப்பா அம்மா பண்ண புண்ணியம் தான் உங்களை இப்படி நல்ல மாதிரி அவங்களுடைய காசுல இருக்கீங்க. தயவுசெய்து வெளியில போயிருங்க. சௌந்தர்யா பற்றி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை மக்களே. சௌந்தர்யா போன்ற நபர்களை ஆதரிக்கிறவங்க அவங்கள போல அப்பங்காசை நாசமாக்குற நபர்களா தான் இருக்குமே தவிர எந்த ஒரு உழைப்பாளர் நேர்மையா போற மக்களும் அவங்களுக்கு ஆதரிக்க மாட்டாங்க. நன்றி.